கந்தா கடம்பா கதிர்வேலா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சேனலுக்கும் நல்லா சப்ஸ்கிரைபர் வரணும், நல்லா வியூஸும் போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மானிட்டேஸும் ஆகணும். என்னடா இவன் சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கான நினைப்பில மக்களே, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போனாலும் உடனே போய் முருகனையோ அம்மா பத்திரகாளி அம்மனையோ முத்தாரம்மனையோ இல்லை மதுரை மீனாட்சி அம்மனையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போனா ஒழுங்கா நம்ம நேராக போய் சாமி தரிசனம் பண்ண முடியுதா? இல்லை. அதாவது நம்ம அண்டை மாநிலத்துல தான் இந்த மாதிரிலாம் பணம் கேட்காங்க அப்படின்னா, நம்ம சொந்த மாநிலத்திலே நம்மளை சாமி தரிசனம் பண்றதுக்கு இல்லீகலா பணம் கொடுத்து போகணும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? உங்களால கண்டிப்பா நம்ப முடியும். காரணம் என்னன்னு வச்சா, நீங்க எல்லாருமே தெய்வ பக்தியில கூடினவங்க. சரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, டைரக்டா நம்ம நியூஸுக்கே வந்துருவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர், அதாவது முருகனின் 6 படை வீடுகளில் சிறந்தது ஒரு படை நம்ம திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் பகுதியில திடீர்னு விசிட் பண்ண அமைச்சர்னு கூட தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னு நம்ம பசங்க கையை நீட்டி விட்டாங்க. எந்த விதத்துல கையை நீட்டிருக்காங்க தெரியுங்களா? அமைச்சர் இப்போ தீவுக்கு நம்ம தாவைக்கா இருக்கு பாருங்க, தமிழக வெற்றி கழகம், இவங்க யார் யார் அமைச்சர் அப்படின்னு சொல்லி யாருக்குமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. காரணம் என்ன? எல்லாம் யங் ஸ்டேஜ் பசங்க. அதே மாதிரி எல்லாரும் புது முகம், பழைய முகம் ஒன்னோ ரெண்டோ பேர் தான் இருக்காங்க. அதனால மேக்சிமம் நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த திருச்செந்தூரை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், முருகனுக்கே ஒரு சோதனையை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கி போட்டுட்டு மக்களோட மக்களா சாமி தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்காப்ல. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்திருக்காப்ல. சைரண்டெல்லாம் இல்லாம பவ்யமா வண்டியை எங்கேயோ நிப்பாட்டிட்டு ஆளோட ஆளா மாஸ்கை போட்டு வந்துட்டாப்ல. இதை கவனிக்காத நம்ம கோயில் நிர்வாகம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? ஐயோ எல்லாம் வரிசையிலவா அங்கே நில்லப்பா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வழக்கம் போல லைன்ல பலாயிரக்கணக்கான மக்களை லைன்ல விட்டாங்க. அப்படி லைன்ல விட்டுட்டு இருக்கும் போதே ஒன்று ரெண்டு கள்ளத்தனம் பண்ணுற ஐயர் இருக்காங்க பாருங்க, அவங்களும் சரி, அதுக்கப்புறம் அந்த கோயில்ல காவல் காக்கிற காவலாளையும் சரி, அதுக்கப்புறம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அந்த கோயில்ல தொண்டு செய்கிற ஆட்களும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற ஆட்கள்கிட்ட அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி முருகனுக்கே பிளாக்ல டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சொல்லுவாங்க, சாமி தரிசனம் நேர பார்க்கணுமா, சிறப்பு தரிசனம் பண்ணணுமா, அந்த தரிசனம் பண்ணணுமா, இந்த தரிசனம் பண்ணணுமான்ட்டு நடப்பாங்க. அப்போ அந்த தரிசனம் இந்த தரிசனம் பண்றதுக்கு சும்மா ஒன்றும் கூட்டு போக மாட்டாங்க. முருகனே ஃப்ரீயா தான் 6 படை வீடு தரிசனத்துக்காக உண்டாக்கி வச்சிருக்காரு. ஆனா அதுலயும் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. இவங்க காசை வாங்கினாதான் கடவுளை காட்டுவாங்க. அப்போ இந்த கூட்டத்தோட கூட்டமா நம்ம தலைவரும் போய் நின்றுட்டாரு. தலைவர் மாஸ்க் போட்டிருக்காரு ரமேஷ் அவர்கள். அப்போ அவர் மாஸ்க் போட்டது கூட தெரியாம, தம்பி ஒரு 2000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாப்ல. அப்ப கேட்கும்போது ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணிட்டாப்லன்னா, உங்களை ஈஸியா நான் சிக்க வைக்கிறேன்டா, என்கிட்ட கையில சேஞ்ச் இல்லை, அப்போ கூகுள் பே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. எல்லாம் அப்டேட்டா இருக்காங்க. காசு இல்லைன்னு சொன்னா கூகுள் பேல பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டா இருக்காங்க பாருங்க. இதுக்கு பில்லு உண்டான்னா பில்லு இல்லை, இதுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் இருக்கா, இல்லை ஒரு சீட்டு தர்றாங்களா, இல்லை கோயில் நிர்வாகம் இதை அங்கீகரிக்கா அப்படின்னா லீகலா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா சாமியை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்கள்ட்ட காசு வாங்கக்கூடாது. அவங்க உண்டியல்ல போடுற காசு தான் கோயில் நிர்வாகத்துக்கு வரும். சிறப்பா தரிசனத்துக்கு சிலவங்க தேங்காய் பழம் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கு இது பண்ணி அங்க தமிழ்நாடு அரசு கவுண்டர் வச்சிருக்கோம். அந்த கவுண்டர்ல போயிட்டு ஒரு டோக்கன் சிஸ்டத்துல வாங்குவாங்க. ஆனா சாமி தரிசனத்துக்கு எந்த ஒரு டோக்கன் சிஸ்டமும் கிடையாது. அது இலவசம், முற்றிலும் இலவசம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேணுக்குன்னே அந்த மெயினா போக வேண்டிய கூட்டத்தெல்லாம் போக விடாம ஒரு டிராபிக் ஜாமை உண்டாக்கி
என்ன பண்ணுவாங்கன்னா அதுல தான் காசு பார்ப்பாங்க. ஆமா வேகத்துல போக வச்சு இவங்க வந்து ஒரு 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, 3000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க, நீ புயல் வேகத்துல முருகன்கிட்ட முன்னாடி கூட்டு போயிட்டு அர்ச்சனைங்கிற பேர வளபளவளன்ட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு உடனே நம்மளை இந்த சைடு கூட்டு போயிடுவாங்க. இவங்க போன உடனே அடுத்து பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை அட்டன் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒரு ஆளுக்கு 1000 வச்சு பாருங்க, குறைஞ்சது 1000 வச்சு பாருங்க, எவ்வளோ இது வருது, பைசா வருது. இதெல்லாம் வந்து இல்லீகலாக அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வேற சிஸ்டத்தில் வந்து கணக்கை வந்து தப்பாக எழுதி கோடி கணக்கில் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை நோண்டும் போது, காவல் நிலையம் வந்து நோண்டும் போது என்னாச்சு, இல்லை அர்ச்சகருக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு, கோயில் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சாங்க. இதை ஆய்வு செய்யும் போது அமைச்சரே பிடிச்சிருக்காரு. அதாவது திருச்செந்தூர் முருகன் பேரை சொல்லியே வந்து கொள்ளையடிக்காங்க. அப்போ முருகருக்கே வந்து உலகையே பாதுகாக்கிற முருகருக்கே கோயில்ல பாதுகாப்பு இல்லப்பா, அவரை பார்க்க வர்ற ஆட்கள்கிட்டயே இந்த அளவுக்கு சுரண்டி திங்காங்கன்னா மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சுரண்டி பணம் முதலையா வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுல அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காரு, முக்கியமா மெயினா தப்பு செஞ்சு யாரையும் தண்டிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், கிடைக்குதான்னு பார்ப்போம். இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி யாராவது வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பார்த்து நீங்க தான் வந்து சமூக ஒரு விழிப்புணர்வுக்கு வீடியோ போட்டு என்னத்தையாவது போட்டு அதை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன், நீங்களும் அப்படிதான் ஆசைப்படுவீங்க. ஸோ நம்மளோட சேனல்ல இணைஞ்சிருங்க. அண்ட் மீண்டும் மீண்டும் நான் உங்கள் நண்பர்களே, வரட்டா.